ஏன்னா கறிமிளகா வந்து உண்மையிலே கறி வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு தான். இந்த ஓட்டு எடுத்து வச்சா நான் சட்டி எழுதுவேன். தேவைப்பட்ட நேரம் புடுங்குற மாதிரிக்கு கருவேப்பம் இல்லை ரம்மி தெரிஞ்சு வரும் கொஞ்சம் தூளும் வரும். என்ன சார் கேட்க தேசி புளியாக விடுவா. ஆனால் கொதிச்சு கொண்டு வருது. அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயா. அம்மம்மா நாங்கள் இன்றைக்கு எங்களோட ஹோட்டலுக்கு தான் நிற்கிறோம். அதாவது அம்மாச்சி கோமில் நிற்கிறோம். காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கு நாங்கள் சோறு ஒன்று சமைக்கல தனியாக முதலும் நாங்கள் ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். என்னது ஊசி கனவை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டு கனவை, அதாவது பெரிய மாஸ்கட் துண்டு மாதிரி அந்த கனவாயில் நாங்கள் ஒரு டெவலிங் செய்து கறியும் வைக்க போகிறோம். அதைத்தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்களா. அதாவது நாங்கள் என்னத்தோட சாப்பிட்றோன்னா பான் வேண்டி வச்சுருக்கிறோம். அதோட தான் சாப்பிட போகிறோமா. விசன் ஆசை என்னென்னா தனக்கு இப்படி செய்து எனக்கு பானோட தர சொல்லி அப்போ விசனும் இல்லை. இன்றைக்கு நானும் அம்மாவும் தான் நிற்கிறோம். இன்றைக்கி அதைத்தான் எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னே எங்களோட சேனலுக்கு ஆரம்பிச்ச டைம் வர்றேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதோட பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வீடியோவும் எல்லாம் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அப்பங்கள் பார்த்துருப்பீங்க நான் செய்ததுக்கு எல்லாம். உண்மையில் நிறைய பேர் பார்த்து நல்ல மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம். நம்ம அவைக்கு எல்லாருக்குமே பெரிய நன்றி. எனக்கு சொன்னதுக்கு அதே மாதிரி நாங்கள் இந்த கிச்சனில் வந்தது நிறைய சாப்பாடு செய்வோம். இப்போ அதோட என்ன மாதிரி செய்யறதுன்னு சொல்லி என்னென்ன பொருட்கள்னு சொல்லி பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இஞ்சி பாருங்க கணவாய, அதாவது இஞ்சி நல்ல பெரிய ஓடு. இந்த ஓட்டு எடுத்து வச்சா நான் சட்டி எழுதுவேன். அது மட்டும் இஞ்சி பாருங்க, இதுவும் பெரிய ஒரு கணவை. இன்றைக்கு ஒரு கணவாயில் டெவலிங் செய்து நல்ல வடிவாக இதெல்லாம் முறிச்சு க்ளீன் பண்ணணும். இப்படியெல்லாம் தோலெல்லாம் முறிச்சு செய்யணும். அதுக்கு தான் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சை மிளகா, உள்ளி, தேசிக்காய், ஒரு தக்காளி பழம், வெங்காயம், கறிமிளகா, மற்றது கருவேப்பமில, எண்ணெய் எல்லாம் வச்சுருக்குறோம். இனி என்னென்ன மாதிரி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மா தான் இந்த கணவாயை க்ளீன் பண்ணி தரப்போகிறேன். அம்மா சொல்லி போட்டு போகிறேன். எண்ணெய் வெட்ட மாட்டுதான் தாம்பட்டி தரேன்னா அப்படின்னு சொல்லி போட்டு போகிறேன். தக்காளி பட்டை போடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கறிமிளகாய், இந்த கறிமிளகாயிலேயும் ஒரு வேலை செய்யலாம். அதுவும் ஒரு நாளைக்கு செய்து போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கோ. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கறிமிளகாய் வந்து உண்மையிலே கறி வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு தான். இன்னும் தக்காளி பழம் வெந்தயம் போட்டு சமைச்சா தனி டேஸ்ட்டு. பங்குனி வெயிலுக்கு சாப்பிடக்கூடாது வயிறு. அம்மா சாப்பிட்றேன். நான் பச்சையாக சாப்பிட்றேன். அம்மாண்ட காய்க்கிற வச்சம்லாம் சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். எனக்கு உழைப்பு ஆனால் உண்மையாக நான் உழைப்பு சாப்பிட்றேன்னா தான் வயிறு மெரிக்கிறோம். எல்லாம் வெட்டணும் நல்லா வடிவாக கழுவி போட்டு. அம்மாவும் கனவா வடி கொண்டு வந்து சிறப்புறேன். எனக்கு தான் செய்ய போகிறோம். மண்டே கனவா உண்மையாக போட்டிருப்போம். கனவாயை பார்த்துருப்பீங்களா, அதில் ஒரு கொஞ்சமாக கிடந்தது. அதால் எனக்கு ஒரு மாதிரி கிடந்த ஊசி கனவா இல்லாத மாதிரி கிடந்தது. இன்றைக்கு அதால் நிறைய வேண்டி இதில் ஒருக்கா போட்டுட்டோம். இந்த வெங்காயத்துக்கு இந்த பகுதி எடுக்கணும் தோண்டி, அப்போ தான் வெங்காயம் கலண்டு தரும். இங்கே இப்படி எடுக்கணும். எடுத்துக்கொண்டு வாரீங்க. அம்மா கனவை விட்ட பிரபம் பேருங்க. ஆமாம் அந்த தோலெல்லாம் முடிக்கணும். அம்மா டக்கண்டு எல்லாம் போட்டுறா. கத்தி சேர்த்துட்டேனே. அதுக்கு தான் நாங்கள் 2 கத்தி வச்சிருக்கோம். நாங்கள் எங்கள் அம்மாட்ட நாங்கள் அப்படியே விடக்கூடாது. கத்தி சரியில்லைன்னு அம்மா கனவை விட்டது ஏன்னு சொல்லுவா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவை டெவலுக்கு கருமுலாம் கத்தி இல்லாம பிள்ளைக்க மாட்டாது. கந்த கத்தியிலாம பிள்ளைக்கூடாது. அப்போ இந்த கத்தியெல்லாம் அறிவான் ஒன்றை கண்டுட்டு ஒன்றே அறிவான். அவித்து தூட்டணும். அப்போ சேர்ந்துட்ட கூட அது தூட்டு வந்தானே நான் இப்படி இப்படி இதோட வட்டி எடுப்பேன். அம்மா கூப்பிடுறாப்போ வட்டி எடுத்தோன்னே பாப்போம். அம்மாவுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துக்கூடும். பார்ப்போம். பாருங்க போவோம். சொல்லுங்க. பாருங்க ஓட்டு கனவாய் காட்டுங்க. இது இந்த தோல் உடிச்சு எடுப்போம். இப்படி அப்போ விடுடு அதுக்கு என்னங்க பூரா தோலே முடிக்கணும். சரி அம்மா வெட்ட எடுத்துக்கணும். அது எதுக்கு தோல் இருக்கிறது. இப்படி இப்படி தோலை வெட்டணும்.
வெட்டி மை கறியாமல் எடுக்கணும். மை கரைஞ்சா என்ன? கருப்பாக இருக்கும் கறி. அது மையோடான் சில பேர் போட்டு காய்ச்சுறாரு. அது புளி தண்ணி வைக்க இன்னும் நல்லா இருக்கும். நல்லா செங்குடி மிளகு என்ன எல்லாம் குத்தி சாப்பிட்டா சும்மா பொருள் இருக்கும். மை கொண்டுதான் கிடக்குறாரு. கவனமாக இருக்கணுமோ? ரெண்டும் கிடந்து பாப்பா பாருங்க கனவாய ஓட்டு கனவை. ஓட்டு கனவை இது என்னப்பாம்மா? இதே மை? அப்ப இது என்ன இது? மை இதான் மை. என்ன மை கரைஞ்சிட்டு போடாது. இது கொஞ்சம் கரைஞ்சாலும் கணக்கு மாதிரி கிடக்கணும். எனக்கு ஓட்டு கனவு தான் பிடிக்கும். மண்ணாக ஊசி கனவா பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். பெரிய பெரிய துண்டா போடட்டும். ஓ பெரிய பெரிய துண்டா போடுங்க. போடாம டபுளுக்கு இப்படி இப்படி துண்டா போடுங்க. நீங்க போடுங்க அப்பம்மா. கனவான காடி வேடுங்க. பின்ன கரையும். அவனுக்கு ஓட்டு கனவா சரி வராது. தானே நடுவில் ஓட்டு கனவா சரி வராது. எனக்கு ஓட்டு கனவா தான் சரி வரும். எனக்கும் இந்த கூந்தல் கனவா தான் நல்லா. கூந்தல் கனவா வேண்டாம். இந்த கூந்தல் ஊடு தேங்காய் சொட்டு மாதிரி இருக்கும். எது இது? இதுதான் நல்ல பொடிச்சா கரநேரம் சாப்பிடலாம். ஒரு கோப்பை சோத்தோட சாப்பிடலாம். ஒரு கனவா துண்டு கூட என்ன மாதிரி வட்டி எடுக்கிறாங்க. காக்கே வடிவாக தான் கிடக்கு. சில ரச்சித்தூள் வேறு கிடக்கு. இந்த இன்னும் ஒரு கனவாங்க டவலுக்கு. இது என்ன சொல்லுவாப்பா? இது ஓடு. இது வச்சால் சைக்கிள் மினுக்கலாம். சைக்கிள் மினுக்கலாம். சட்டிவான எங்களுக்கு சட்டிவான லவட் ஸ்கிரீக்கு உள்ள போட்டு விடுறேன். சில பேர் போடுறோம். என்ன கடிச்சு வட்டி எடுத்தா பாப்பேன். போடு 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 போடு. கழுவைக்கு என்ன இப்போ என்ன எங்கள் ஊர் ஐதான் இருக்குண்ணா. இது என்ன? இதுதான் மையோ குடலோ மையோ. கனவா வெட்டுறீங்களா? இது மையன்னு தெரியும். நாங்கள் இந்த கனவை விடுறே இல்லையாடா. வாங்குறே இல்லை தானே இதுக்கு கனவாயோ? ஏன் வாங்குறேன்? இது வழுக்கி கொண்டே இருக்கு மேடம் கனவை. கனவேண்டா வழுக்குண்டானே. சரி வட்டி எடுத்தோன்னே பார்ப்பேன். டைம் காணாமல் வருமே. ஓகே பார்த்தீங்கன்னா அடுப்பு என்னம்மா எரியுதுன்னு பாருங்க. வந்து அடுப்பு நல்லா எரியுது. என்னம்மா இங்கே பாருங்கோ கனவா கிளீன் பண்ணியாச்சுது. வெங்காயம் சரி இங்கே பாருங்கோ கனவா வெட்டியாச்சுது. வெங்காயம் இது கறிமிளகாய் தக்காளி பழம் ரம்பை உள்ளி தேசிக்காய் மற்ற இஞ்சி உள்ளி கறிக்கு வெந்தயம் வீட்டுக்கு எதுவும் செய்யாதல்ல. பச்சை மிளகாய் மற்றது இது பால் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனிமேல் எப்படியே கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு நாங்கள் எங்களோட வேலையை காட்ட வேண்டியதுதான். ரெடியாக சமைக்கப்புறம் பாருங்கோ கனவை எல்லாம் பிரட்டி அண்டைக்கு இருக்கும். இன்றைக்கு வேறு லெவலில் அதுவும் இந்த அடுப்பு மூட்டப்பட்ட பாட்டுக்கு நான் அந்த மட்டில் மூட்டிட்டேன். சட்டி காயட்டுக்கு முன்ன விடுவோம். சட்டி பிரிஞ்சு சட்டி காய அண்ணா பொச்சரியும் அம்மா சொல்கிற வசரட்டை வச்சரிச்சு தானா எங்கள்கிட்ட மண் சட்டி எல்லாம் முடையிறேன் சொல்கிறா. ஆனால் தானும் பச்சரிப்பா பொறிக்க பார்ப்பேன் சமைக்க. ரைட் ஓகே பாருங்கண்டா. இந்த அம்மா என்ன இது என்ன பெஸ்ட்டாக நான் செய்ய போகிறேன். அதான் அம்மா பச்சையாக சாப்பிட்டு காட்ட போகிறாண்டு. அவ்வளோ ஆசை எனக்கு. அம்மா சொல்கிறா கனவை தான் தான் பெஸ்ட்டு சாப்பிட போகிறேன். வீடியோவில் வச்சா விருப்பமாக இருக்கு. தான் தன்னை என் வீடியோவில் காட்ட சொல்லி பொடியேக்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது நிச்சயலாங்கிற பொடி வெடிச்சு
கனவை வடிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் உப்பும் போடுவோம். கனவா பொரிக்காம இருக்கிற பொரிக்க வடிச்சா இந்த மாதிரி வாங்கி காட்டுக்குறான்னு சொல்லுகிறாங்க. மூட போகிறோம். இல்லைன்னா நான் இதில் மூஞ்சி எல்லாம் தொப்பலாம். என்னம்மா இது கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மூடுவோம். மூடி போட்டு இடையில வரைத்தான் நாங்கள் மிச்சம் போடணும். வெங்காயம் கொஞ்சம் தெரிஞ்சு வரும். அம்மா வருங்க அங்க நின்று செய்யற நான் பக்கத்துல இருந்து வீடியோ எடுக்கிறேன். எனக்கு டைம் தெரியுமே ஐயா வடிக்கிற டைம். மூடி விட போறேன். ஒரு சாப்பிட்டு சட்டிக்கா போன போட்டுரு. ஆல் பேக்கிங். என்ன மாமா என்ன செய்ய போறோம் நாங்க? பொரிஞ்சு கொண்டு வர வெங்காயம் கறி காய்ச்சலே இந்த இதுகளெல்லாம் போடையக்க பார்த்து அதை எடுத்து போட்டு அந்த சட்டிக்கு வெங்காயத்தை போட்டு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதங்க விட்டு சமைப்போம். இதெல்லாம் வதக்கிக்க பார்ப்போம். பாத்தீங்கன்னா கனவா இதோட பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் புளி ரெண்டு ரம்பை கருவேப்பிலையும் போடுவோம். கட்டுக்க இடையில வரைக்க வடிக்குது. பச்சை இது இப்படிதானே பன்னெண்டு பொறுப்பு இருக்குது. அப்படியே எல்லாம் டபுள் செய்யணும். பச்சை உப்பு கேட்குது. இது நம்ம கேட்க பார்ப்போம். நைட் இது ஓகே. இங்கே அம்மா பாருங்க அங்கே நிற்கிறாண்டு சட்டியை பாருங்க இங்கே இருக்குண்டு. ஒரு கரண்டி காரணம் என்னடா வடிக்க மினிச்சு வேண்டா பரவாயில்ல வடிச்சாலும். பட்டத்தூள் வடிச்சா பரவாயில்ல வடிக்கட்டு. அவன் தெரியுது ஆம்பளை மினிச்சு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அப்படி கிளாரி விட்டுட்டு கருவேப்பமிலையை மேலால போட்டு படியா இருக்கும். இது ஒரு மூடி விடணும் லைட்டான நெருப்பில். அப்போ தான் சாதுவா இது வெந்து வரும். மூடிட்டு துறப்போம். வெந்தயத்தை போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த டபுள் செய்த சட்டியிலே போடுறோம். பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பழம் அதே மாதிரி போடணும். அதுக்கு மேல கொஞ்சமா பிங்கண்டா உள்ளி போட்டுட்டு அதுலேயே ஒரு சின்ன வதக்கி போட்டு அதில் கொஞ்சமாக தக்காளி பழம் போட்டு அதே மாதிரி வதக்கி போட்டு அதுவும் ஒரு வதக்குனா இப்போ வதங்கடை நீடு வேணும்னு பார்ப்போம். வதங்கி கொண்டு வரைக்க அப்படியே நல்ல அதே மாதிரி வதக்கி போட்டு என்ன வாசம்
வெந்தயம் போடுறேன்டா வயிற்றுக்குள்ள ஒரு கோளாறும் செய்யாதபடி தான் வெந்தயம் போடுறேன். பெருபடி ஒழுங்காக ட்ராஃபிக்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கனவை பாருங்க. வாவ், வதங்குகிறது, கலர்ஃபுல். பிரட்டு அம்மா தாருగా மை விட்டு தரலாம். மை விட்டுக்கூடாது. எங்கடா வீட்டு கருவேப்பமில்ல அவ்வளோ வாசம். இப்படியே உருவி போட்டா தேவைப்பட்ட நேரம் பிடுங்குற மாதிரிக்கு கருவேப்பமில்ல ரம்பையில் கண்டியில் இஞ்சாலையெல்லாம் நிற்கிதானே. நாங்கள் வாழ்கிறதே சும்மா சொல்கிறேன் மரக்கறி இடத்துக்கு மரக்கறியில் உங்கள் ரம்பையில் உங்களை தேசி மரம் பாருங்க. இனிமேல் என்ன சொல்ற தூளையும் போட்டிருக்கா பிரட்டுவோம். இது பார்த்தீங்கன்னா அங்கட விட்ட மல்லி செத்தல் பெருஞ்சீரகம் மிளகு எல்லாம் போட்டு சேர்த்து செய்த தூள். இப்படி சோப்பாக்கூடாது. இந்த தூளில் சொட்டு அவியத்துக்கு விட தண்ணி பெருகி வருமோ அந்த தூளும் வருமா விட்டு கிடக்கு. பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பாலும் விட்டுட்டா. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கொதிச்சு திரண்டு வரட்டு வேணா சார் கேட்க தேசி புளியாக விடுவா. இப்போ கிடந்து நல்லா அவியட்டுக்கும். கனவா கொதந்து கொதிச்சு கொண்டு வருது. இப்போ மூடி விடுவேன் நல்லா பிரண்டு வர ரக்கி வச்சுட்டு பார்ப்போம். நாங்கள் பாந்தானை வாங்கினாங்க பின்ன நாய்க்கு சாப்பாடு தேவைன்ட்டு இந்த சைட் அடுப்பில் ஒரு சின்ன அரிசிலாம் போட்டுக்கூடாது சின்ன பானையில். பாவந்தானே அது அது ஒரு வாயில்லா ஜீவன். இது மவியட்டும் இது மவியட்டும் ரக்கி போட்டு பார்ப்போம். நானும் வந்தாச்சு சாப்பிட்றாங்கண்டு சாப்பாட்டை போடுவோமேம்மா. பான் வாங்கினாங்களே என்ன இங்கே பாருங்க. இதில் வந்துட்டு பொரியலும் இருக்குண்ணே. டபுளாக பொரியல் டபுள் பண்ணி டபுள் கொஞ்சம் கதையாக விடுங்க. விட்டு காய்ச்சினேன். ஆமாம் இல்லை பொரியலும் போடுங்க. இந்த வாசத்தை பார்த்து ஒரு லெவலில் இருக்கேண்ணே பொரியல். கருமணம் இருக்கக்கூடாது. இங்கெல்லாம் பான் பண்ணி வச்சுக்கிறாங்கண்ணே. நாங்களும் எப்படி கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்னம்மா. என்னம்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்மா. இருந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்கேன் என்னம்மா. ஓகே அம்மா குழம்பு கறி செஞ்சுக்காம பார்க்கவே வாய் வருது. இங்கே வாங்க கலர் கறின்ட்டு இஞ்சி வாங்க. அப்படின்னு நம்ம சத்தம் போடாம சாப்பிட்ற ருசிக்குன்னா பொரியலாக சொல்லி சாப்பிடுவோம். எதாவது பண்ணினா இந்த மாதிரி இருக்குது. இது அந்த கனவை போட்டு கனவை முதல் போட்டு நாங்கள் வீடியோ ஊசி கனவை. இது ஓட்டு கனவை துண்ட பேரான பெரிய துண்டு. ஒரு கணிச பேர் ரொம்ப உண்மையிலே கனவை இறால் நண்டு என்றாலே புறம்பான ஒரு டேஸ்ட்டு. அதுலேயும் இதில் நான் எல்லாம் போட்டு எல்லாம் வதக்கி சமைச்சது. வெந்தயம் போட்டு நான் வாய் இருக்காது இஞ்சி ஊட்டி போட்டது வெந்தயம் போட்டது நல்லா இருக்கும். எந்த கறிக்கும் இப்போ மீன் கறிக்கு கூட நாங்கள் வறுத்து போட்டு வெந்தயம் கிள்ளி போட்டால் அது டேஸ்ட்டும் கூட. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வயிற்றுக்குள்ளேயும் ஒரு வேதனையில் செய்யாதுன்னு சொல்லித்தான் வெந்தயம் சின்ன ஜீரகம் முதல் போடுறது. கொஞ்சம் போட பூச்சி இருக்கு. கறியெல்லாம் அப்படி இருக்கா. கனவாய இது வதங்கி கொண்டு வரையக்க தூள் போட்டு பிரட்டி மூடி விட்டு பிறகு திறந்து
பால் விட்டு அது பிறகு மூடித்தான் சமைச்சது. அதுலேயும் ஒரு கொஞ்சம் மையம் இல்லைன்னு கறி வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். வயிற்ற க்ளீன் பண்ணுமா உண்மையா அந்த மாதிரி கிடையாது. கணவன் கறியோடு சுட்டு கொண்டு சாப்பிட்டே வெள்ளமா போட்டு இன்னும் வேற நான் பிடிச்சி கொண்டு விட்டேன். இந்த கனவு நல்லா இருக்கு. இது இந்த பெரிய கனவு ஓட்டு கனவு தான் நான் சொல்றேன். ஓட்டு கனவு வாங்க சொல்லி கனவை தான் கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த கனவை கொஞ்சம் மென்னு சொல்லுவேன். சிக்கன் கறி மாதிரி இருக்கு. மற்ற சிக்கன் கறி டேஸ்ட்லாம் சமைச்சது. எனக்கு கொஞ்சம் சாதம் பசிக்குது. கனவை பாருங்க கொஞ்சம் ரஃபாக கொஞ்சம் அவஞ்சிட்டு நல்லாது. கண்டிப்பாக ஒரு முறையாச்சு இப்படி செஞ்சு பாருங்க. உடனே வந்து சட்டி காலி ஆயிடும். எல்லாம் அந்த மாதிரி ஆகுது. ஓகே, நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு கூட இந்த வீடியோ கருத்து மறக்காம ஃபோன் பண்ணுங்க. இன்னொரு புதிய வீடியோ சந்திப்போம். பாய்.